ரிஷப ராசிக்காரர்களே வணக்கம். நாளை முதல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகும் சம்பவங்களின் உண்மையை கேட்டால் உங்களுக்கு இரவில் தூக்கமே வராது. ஏனென்றால் நண்பர்களே, இன்று இரவு 12:10 மணிக்கு மேல் உங்கள் வாழ்க்கையின் பாதையை முற்றிலுமாக மாறப்போகிறது. உங்கள் ஜாதகத்தில் உள்ள யோகத்தின்படியும் நமக்கு கிடைத்துள்ள அறிகுறிகளின்படியும் உங்கள் அனைவரின் வாழ்க்கையும் ஒரே நொடியில் மாறப்போகிறது. ஆனால் இன்றைய இந்த காணொளியை இறுதி வரை பார்ப்பவர்களுக்கு மட்டுமே இது நடக்கும். நான் இன்று இங்கு முழு உறுதியோடு ஒரு முன்னறிவிப்பை செய்கிறேன். எனது முன்னறிவிப்பு இன்று வரை பொய்யானதில்லை. நண்பர்களே, உயிரே போனாலும் சரி, இன்றைய இந்த காணொளியை புறக்கணிக்காதீர்கள். ஏனென்றால் இப்படிப்பட்ட காணொளி அடிக்கடி வருவதில்லை. இப்படிப்பட்ட வாய்ப்பு அடிக்கடி கிடைப்பதில்லை. வரும் 72 மணி நேரத்திற்குள் உங்கள் அனைவரின் வாழ்க்கையும் ஒரே நொடியில் மாறவில்லை என்றால் நான் இன்று முதல் முன்னறிவிப்பு செய்வதையே விட்டுவிடுகிறேன். நண்பர்களே, இன்றைய இந்த காணொளி உங்களுக்கு ஒரு வரமாக அமையும். நாளை முதல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகும் அற்புதத்தை பார்த்து உங்களை சுற்றியுள்ள மக்கள் அதிர்ச்சி அடைவார்கள். அனைவரும் உங்கள் வீட்டிற்கு வருவார்கள். உங்கள் முன்னேற்றத்தையும் வெற்றியையும் பார்த்து அனைவரும் உங்களுக்கு பாராட்டு தெரிவிப்பார்கள். இனி நீங்கள் அனைவருக்கும் இனிப்பு வழங்க வேண்டியிருக்கும். வீடு வீடாக சென்று 100 கிலோமீட்டர் வரை பயணிக்க வேண்டியிருக்கும். ஏனென்றால் நண்பர்களே, இனி உங்கள் அதிர்ஷ்டத்தின் வேகம் அதிகரிக்கப் போகிறது. குதிரையை விட வேகமாக இனி உங்கள் அதிர்ஷ்டம் ஓடப்போகிறது. நண்பர்களே, வரும் 72 மணி நேரத்திற்குள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்கப் போகிறது. இதை பார்த்து கலியுகமே அதிரப்போகிறது. இனி செய்தித்தாள்களில் உங்கள் பெயர் வெளிவரும். உங்கள் முன்னேற்றமும் வெற்றியும் எல்லா இடங்களிலும் பேசப்படும். ஏனென்றால் நாளை முதல் உங்கள் ஜாதகத்தில் மிகப்பெரிய யோகங்கள் உருவாகியுள்ளன. நாளை முதல் இந்த யோகங்கள் உங்கள் அதிர்ஷ்டத்தை முற்றிலுமாக மாற்றிவிடும். நண்பர்களே, இந்த காணொளியை கவனமாக பாருங்கள். ரிஷப ராசிக்காரர்களான நீங்கள் மிகவும் பொறுமையானவர்கள். அனைவரிடமும் அன்பாக பழகும் உங்களின் அமைதியான குணத்தையே பலரும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள். மற்றவர்களுக்காக உங்கள் ஆசைகளை சுருக்கி கொண்டு கடின உழைப்பை கொடுத்த உங்களுக்கு இதுவரை ஏமாற்றங்களே பரிசாக கிடைத்திருக்கும். ஆனால் இனி அந்த நிலை மாறும். இனி உங்கள் வாழ்க்கையில் செல்வம், சொத்து, வாகனம், பங்களா, பணம் என அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. ஆனால் இன்றைய இந்த காணொளியை புறக்கணிக்காமல் இறுதி வரை பார்ப்பவர்களுக்கு மட்டுமே இது கிடைக்கும். நீங்கள் காணொளியை இறுதி வரை பார்த்தால் நண்பர்களே, உங்களை கடவுள் தேர்ந்தெடுத்துள்ளார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். காணொளியை வேகப்படுத்தி பார்க்கலாம் என்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றினால் நண்பர்களே, நீங்கள் வழியில் தடுமாறுவதற்கே வந்திருக்கிறீர்கள் என்பதையும் நீங்கள் வெறும் கையோடு தான் திரும்புவீர்கள் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் இந்த காணொளியை இறுதி வரை பார்ப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். காணொளியில் மேலும் செல்வதற்கு முன் உங்கள் பக்தியை வெளிப்படுத்தும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் பக்தியை வெளிப்படுத்த விரும்பினால் முழு மனதுடன் ஜெய் ஸ்ரீ ஹனுமான் என்று உச்சரித்து இந்த காணொளிக்கு உங்கள் விருப்பத்தை தெரிவியுங்கள். மேலும் நமக்கு ஆதரவு தாருங்கள். இதை நீங்கள் செய்துவிட்டால் நண்பர்களே, இனி உங்கள் வாழ்க்கை மாறுவதை உலகத்தின் எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. நண்பர்களே, இன்று நான் உங்களுக்கு முன் சொல்லப்போகும் வார்த்தைகளை வெறும் பொழுதுபோக்காக கேட்காதீர்கள். இதை உங்கள் அதிர்ஷ்டத்தின் முடிவாக நினைத்து கேளுங்கள். நான் பாக்கேஸ்வர் தாம் அரசின் பாதங்களையும் அக்னி தேவனையும் ஸ்ரீ அனுமனின் கதையையும் சாட்சியாக வைத்து உறுதியேற்கிறேன். இன்று இந்த ஜோதிட நிகழ்ச்சியில் நான் சொன்னவற்றில் ஒன்றாவது உங்கள் வாழ்க்கையில் உண்மையாகவில்லை என்றால் நான் இந்த நொடியிலிருந்தே முன்னறிப்பு செய்வதை விட்டுவிடுகிறேன். இது வெறும் வார்த்தை அல்ல, இது என் பிராண சங்கல்பம். இதை எழுதி வைத்து கொள்ளுங்கள் நண்பர்களே. ஏனென்றால் வரும் 72 மணி நேரத்திற்குள் உங்கள் வாழ்க்கையில் கலியுகத்தின் அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது. அதை கேட்டால் உங்களுக்கு புல்லரிக்கும். அந்த அற்புதத்தை தடுக்கும் சக்தி இந்த பிரபஞ்சத்தில் யாருக்கும் இல்லை. நண்பர்களே, நீங்கள் உங்கள் அதிர்ஷ்டத்திடம் தோற்று போய்விட்டதாக நினைத்தால் நிறைய உழைத்தும் அதற்கான பலன் எப்போதும் உங்கள் கையை விட்டு நழுவி விடுகிறது என்று நீங்கள் நினைத்தால் அடுத்த சில நிமிடங்கள் என் பேச்சை முழு கவனத்துடனும் கேளுங்கள். இந்த சில நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையின் திசையே மாற்றக்கூடும். ஏனென்றால் வரும் 72 மணி நேரம் உங்களுக்கு சாதாரணமான நேரம் இல்லை. இது மிகவும் முக்கியமான ஒரு காலகட்டம்.
இதில் நீங்கள் செய்யும் ஒரு சிறிய தவறு உங்களை இரத்த கண்ணீர் வடிக்கச் செய்யலாம். அதே நேரம் நீங்கள் எடுக்கும் ஒரு சரியான முடிவு உங்களின் 7 தலைமுறைகளின் அதிர்ஷ்டத்தையே மாற்றலாம். இந்த காணொளியை பாதியிலேயே நிறுத்திவிட்டால் உங்கள் அதிர்ஷ்டத்தின் கதவை நீங்களே மூடிவிட்டீர்கள் என்று அர்த்தம். ஆனால் இறுதி வரை நீங்கள் இதை தொடர்ந்து பார்த்தால் உங்கள் வீட்டு வாசலில் மகிழ்ச்சியின் மேல தாளங்கள் ஒலிப்பதை யாராலும் தடுக்க முடியாது. உங்கள் ஜாதகத்தில் தற்போது ராஜயோகம், அமிர்த சித்தி யோகம் மற்றும் மகா தாண்டவ யோகம் ஆகியவற்றின் அபூர்வமான சேர்க்கை உருவாகி வருகிறது. இது சுமார் 100 ஆண்டுகளுக்கு பிறகு தோன்றும் ஒரு அரிய நிகழ்வாகும். இந்த யோகங்கள் அவ்வளவு எளிதாக யாருடைய வாழ்க்கையிலும் செயல்படத் தொடங்குவதில்லை. இந்த காணொளியை பார்ப்பது வெறும் தற்செயல் அல்ல. இது ஒரு அறிகுறி. கடவுள் ஒருவருக்கு நன்மையை செய்ய தீர்மானித்து விட்டால் முதலில் அவர்கள் காதுகளுக்கு செய்தியை அனுப்புவார். இன்று அதே செய்தி உங்கள் காதுகளை வந்தடைகிறது. நீங்கள் இதுவரை வந்திருக்கிறீர்கள் என்றால் இதை மகாதேவனின் திட்டமாக நினைத்து கொள்ளுங்கள். இது வெறும் தற்செயல் அல்ல, இது ஒரு அழைப்பு. இன்று நான் உங்கள் வாழ்க்கையோடு தொடர்புடைய 3 மகா உண்மைகளை வெளிப்படுத்தப் போகிறேன். அதை கேட்டால் உங்கள் ஆன்மாவே நடுங்கும். முதல் உண்மை, உங்களின் மறைந்திருக்கும் எதிரி அழிவது மற்றும் அவர்களின் உண்மையான முகம் வெளிப்படுவது தொடர்பானது. இரண்டாவது உண்மை, உங்களின் 7 தலைமுறைகளாக தொடர்ந்து வரும் வறுமை, அவமானம் மற்றும் கடனின் சங்கிலிகளை உடைக்கப் போகிறது. மூன்றாவது உண்மை மிகவும் ஆழமானது மற்றும் பயங்கரமானது. அதை கேட்பதற்கு முன் மனிதன் தன் மனதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது நேரடியாக உங்கள் வாழ்வுக்கும் மரணத்திற்கும் இடையில் தொங்கிக் கொண்டிருக்கும் அந்த கண்ணுக்கு தெரியாத ஆபத்தோடு தொடர்புடையது. அது இதுவரை உங்களை சூழ்ந்திருந்தது. இந்த 3 உண்மைகளையும் நான் வெறும் ஜோதிடராக அல்லாமல் கீதையை பின்பற்றுபவராகவும் உங்களிடம் சொல்கிறேன். பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார், எழுந்திரு, விழித்துக்கொள், கடமையை செய், எங்கு அறியாமை இருக்கிறதோ அங்குதான் பயம் இருக்கும் என்று. இன்று நடக்கப் போகும் அனைத்தும் உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல, உங்களை விழிக்க செய்வதற்காகவே. நான் உங்களுக்கு கனவுகளை விற்க வரவில்லை. நான் உங்களுக்கு உண்மையை காட்ட வந்திருக்கிறேன். சில நேரங்களில் உண்மை மிகவும் வலி நிறைந்ததாக இருக்கும். ஆனால் அதே உண்மைதான் மனிதனை விடுவிக்கவும் செய்யும். இன்று இரவு சரியாக 12:10 மணிக்கு மேல் உங்கள் கிரகங்களின் சுழற்சியில் ஒரு மகா தாண்டவம் தொடங்கும். அது பல ஆண்டுகளாக முடங்கி கிடந்த உங்கள் ஆற்றலை விழிக்கச் செய்யும். இந்த தாண்டவம் அழிவுக்கானது அல்ல. இது அநீதி, ஏமாற்று வேலை மற்றும் எதிர்மறை எண்ணங்களுக்கு எதிரான நீதியின் முழக்கம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், எங்கு தாண்டவம் நடக்கிறதோ அங்கு கவனக்குறைவுக்கு எந்த இடமும் இருக்காது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எல்லாமே சரியாக நடந்து கொண்டிருந்தது. வேலை கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. கடைசி படி மட்டும்தான் பாக்கி. ஆனால் திடீரென்று ஏதோ ஒரு தடையாக வந்து எல்லாமே சிதறிப்போனது. இப்படி எத்தனை முறை நடந்திருக்கிறது? வீட்டில் எந்த காரணமும் இல்லாமல் மனக்கசப்பு இருப்பதை நீங்கள் பலமுறை உணர்ந்திருப்பீர்கள். யாருடைய முகமும் நினைவுக்கு வராமலேயே ஒருவித அமைதியற்ற தன்மை உங்களை சூழ்ந்து கொள்ளும். பணம் வரும், ஆனால் தங்காது. உறவுகள் உருவாகும், ஆனால் முறிந்து போகும். இவை அனைத்தும் உங்கள் தலைவிதி என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மை இதைவிட மிகவும் ஆழமானது. உங்கள் ஜாதகத்தில் சில கிரக நிலைகள் உருவாகியிருந்தன. அதன் மூலம் உங்கள் எதிரிகள் ஆதாயம் அடைந்து வந்தனர். உங்கள் மீது பொறாமை கொண்டவர்கள் தந்திர மந்திரங்கள், கண் திருஷ்டி மூலம் உங்கள் முன்னேற்றத்தை தடுத்து வந்தனர். ஆனால் இப்போது நிலைமை மாறப்போகிறது. ஏனென்றால் தர்மத்தின் கொடி சாயத் தொடங்கும் போது கடவுளே ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து தலையிடுவார். இன்று பாகேஸ்வர் தாமின் தெய்வீக சக்திகள், அனுமனின் அஷ்டசித்தி நவநிதிகள் மற்றும் மகாதேவனின் நெற்றிக்கண் நெருப்பு ஆகியவை இணைந்து உங்களை சுற்றி ஒரு கண்ணுக்கு தெரியாத கவசத்தை உருவாக்க தயாராக உள்ளன. இந்த கவசத்தின் உருவாக்கம் இன்று இரவு 12:10 மணிக்கு மேல் தொடங்கும். சூரியோதயத்திற்கு முன்னால் எப்படி மிகவும் இருட்டாக இருக்குமோ அதே போலத்தான் இப்போது உங்கள் வாழ்க்கையின் மிகவும் இருண்ட காலகட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இது விடியல் வரப்போகிறது என்பதற்கான அறிகுறியும் கூட. நண்பர்களே, இன்று அப்படி என்ன விசேஷம் நடக்கிறது என்று நீங்கள் யோசிக்கலாம். கிரகங்களின் மொழியை எளிமையான வார்த்தைகளில் புரிந்து கொள்ளுங்கள். இன்று உங்கள் வாழ்க்கையின் வானத்தில் சனி லாப ஸ்தானத்தில் நின்று உங்கள் உழைப்பிற்கான பலனை கொடுக்க தயாராக இருக்கிறார். உங்கள் ராசி அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு தேவையான அனைத்து சுகபோகங்களையும் ஈர்த்து தரப்போகிறார்.
வியாழன் உங்கள் வீட்டில் ஞானத்தின் தீபத்தை ஏற்றுகிறார். மற்றும் ராகு உங்களுக்கு எதிர்பாராத புதிய வாய்ப்புகளை வழங்கி உங்களை வெற்றியின் உச்சிக்கு கொண்டு செல்லப் போகிறார். இதுவரை உங்கள் பாதைகளில் மூடுபனியை பரப்பியிருந்த கிரகங்கள் இன்று உங்கள் ஜாதகத்தில் அவர்கள் உண்மையை ஆதரிக்க வேண்டும் அல்லது தாங்களே சாம்பலாக வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு தள்ளப்படும் இடத்திற்கு வந்துவிட்டார்கள். உங்களை தடுத்து கொண்டிருந்தவர்களுக்கு இது பயத்தின் நேரம். ஆனால் உண்மையையும் பக்தியையும் பின்பற்றுபவர்களுக்கு இது ஒரு வரமாக வந்திருக்கிறது. இப்போது உங்கள் எதிரியின் அழிவோடு தொடர்புடைய அந்த முதல் மாபெரும் உண்மையின் ஒரு பகுதியை கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையின் கடந்த சில ஆண்டுகளை கவனமாக உங்கள் மனதில் ஓடவிடுங்கள். நீங்கள் மிகவும் நெருக்கமாக பழகிய, உங்கள் முகத்திற்கு நேராக இனிமையாக பேசிய அதே நபர் உங்கள் பின்னால் உங்களை பற்றி தவறாக பேசியதுண்டா? ரிஷப ராசிக்காரர்களான உங்களின் பொறுமையே பலவீனமாக நினைத்து உங்களை சுரண்டிய அந்த நபர் யார் என்று சிந்தியுங்கள். உங்களுக்கு மிகவும் வேண்டியவர்கள் போல் நடித்து உங்களின் பணத்தையும் உழைப்பையும் உறிஞ்சியவர்கள் அவர்கள். உங்கள் நிம்மதியான வாழ்க்கையை கண்டு பொறுக்க முடியாமல் உங்கள் குடும்பத்திற்குள் குழப்பத்தை ஏற்படுத்தியவர்கள் அவர்கள். நீங்கள் இதை பலமுறை உணர்ந்திருப்பீர்கள். ஆனால் ஆதாரம் இல்லாததால் உங்களையே நீங்கள் தப்பு செய்ததாக நினைத்திருப்பீர்கள். இன்று அந்த மாயை உடையப் போகிறது. இன்று இரவு 12:10 மணிக்கு மேல் உங்கள் வாழ்க்கையின் வானத்தில் மகா தாண்டவம் செயல்படத் தொடங்கும்போது அது முதலில் உங்களின் மறைந்திருக்கும் எதிரியின் முகமூடியின் மீதுதான் தாக்கும். பலத்த புயல் வந்து காய்ந்த இலைகளை எப்படி உதிர்க்கிறதோ அதே போல இந்த நிகழ்வு உங்கள் வாழ்க்கையிலிருந்து போலி மனிதர்களை வேரோடு பிடுங்கத் தொடங்கும். இந்த எதிரி ஏதோ தூரத்து மனிதன் அல்ல, கூட்டத்தில் இருக்கும் ஒரு அறிமுகமில்லாத ஆளும் அல்ல. இவர்தான் உங்கள் முகத்திற்கு நேராக சிரித்து பேசிக்கொண்டு உங்கள் பின்னால் உங்களுக்கு குழி பறிப்பவர். இவர் உங்கள் உறவுகளின் வட்டத்திற்குள்ளேயே தான் இருக்கிறார். கீதை கூறுகிறது, வாளேந்தி நேருக்கு நேர் வரும் எதிரி மிகவும் ஆபத்தானவன் அல்ல, நண்பனாக நடித்து இதயத்தில் நுழைபவனே மிகவும் ஆபத்தானவன். இன்று அதே எதிரியின் உண்மை முகம் வெளிவரப்போகிறது. கோவிலின் வாசற்படியில் எப்படி செருப்பை கழற்றிவிட்டு செல்கிறோமோ அதே போல உங்கள் வீட்டின் வாசற்படியின் கீழும் பல ஆண்டுகளாக ஏதோ புதைக்கப்பட்டு இருக்கிறது. சில பார்வைகள், சில எண்ணங்கள் மற்றும் சில எதிர்மறை செயல்கள் உங்கள் மகிழ்ச்சியை கரையான் போல அரித்து கொண்டிருந்தன. வீட்டில் எல்லாம் சரியாக இருக்கிறது, பூஜையும் நடக்கிறது, நாமம் ஜபிப்பதும் நடக்கிறது. ஆனாலும் காரியங்கள் முடியாமல் போய்விடுகின்றன என்று உங்களுக்கு பலமுறை தோன்றியிருக்கும். இது வெறும் கர்ம பலன் அல்ல, இது உங்களுக்கு தெரிந்த ஒருவரே உருவாக்கிய அந்த கண்ணுக்கு தெரியாத வலையின் தாக்கமே. ஆனால் இன்று பாகேஸ்வர் தாமின் கருணையால் எப்படி அனுமன் இலங்கையை எரித்து அனைத்து தீமைகளையும் சாம்பலாக்கினாரோ அதே போல இந்த தெய்வீக ஆற்றல் உங்கள் வாழ்க்கையின் அந்த படிந்த அழுக்கை வேரோடு சுத்தம் செய்ய கிளம்பியுள்ளது. இப்போது மிக முக்கியமான விஷயம், முதல் மாபெரும் அறிவிப்பின் முக்கிய புள்ளி. இன்று முதல் அடுத்த 72 மணி நேரத்திற்குள் உங்களுக்கு நிச்சயம் ஒரு அறிகுறி கிடைக்கும். இந்த அறிகுறி ஒரு நபரின் நடத்தையில் திடீரென ஏற்படும் மாற்றமாக இருக்கலாம், மறைக்கப்பட்ட ஒரு செய்தி வெளிப்படுவதாக இருக்கலாம், பழைய ரகசியம் ஒன்று வெளியே வருவதாக இருக்கலாம், அல்லது நீங்கள் பல ஆண்டுகளாக சந்தேகப்பட்டு கொண்டிருந்த ஒரு விஷயத்தின் உண்மை தெரிய வருவதாக இருக்கலாம். இந்த அறிகுறி உங்களை சார்ந்ததல்ல, இது மேலிருந்து அனுப்பப்படும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த அறிகுறி வரும்போது உங்கள் மனம் தானாகவே சொல்லும், ஆம், இவர்தான் அந்த எதிரி, இங்கிருந்து தான் எல்லா பிரச்சனைகளும் தொடங்கின என்று. அந்த நொடியிலிருந்தே உங்கள் வாழ்க்கையில் நீதியின் நேரம் தொடங்கிவிடும். ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், எதிரியின் முகம் தெரிந்து விடுவது முழுமையான தீர்வு அல்ல. போரில் வெற்றி என்பது எதிரியை அடையாளம் காண்பதால் மட்டும் கிடைத்து விடுவதில்லை. சரியான நேரத்தில் சரியான திசையில் தர்மத்தின் பாதையில் நின்று நாம் அடி எடுத்து வைக்கும்போது தான் வெற்றி கிடைக்கிறது. இன்று உருவாகி இருக்கும் இந்த மகா தாண்டவ நிலை உங்களுக்கு உண்மையை மட்டும் காட்டாது, இதுவரை நீங்கள் உங்களுக்குள் அடக்கி வைத்திருந்த அந்த தைரியத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். உங்கள் நாக்கில் வர தயங்கிய வார்த்தைகள் இன்று அதே உண்மை உங்கள் உதடுகளில் வரும். நீங்கள் அமைதியாக இருந்து மூச்சு திணறிக் கொள்வதற்காக பிறக்கவில்லை, தர்மத்திற்கும் நீதிக்கும் துணை நிற்பதற்காகவே இந்த பூமிக்கு நீங்கள் அனுப்பப்பட்டுள்ளீர்கள். இந்த முதல் மாபெரும் சக்தி உங்கள் வாழ்க்கையில் செயல்படத் தொடங்கிவிட்டது. நேரம் 12:10 நெருங்கும் போது
உங்களுக்குள் ஒரு கண்ணுக்கு தெரியாத அமைதியின்மையை, ஒரு சலசலப்பை நீங்கள் உணர்வீர்கள். பயப்பட வேண்டாம். இது பயம் அல்ல. இது உங்கள் இருப்பின் விழிப்புணர்வு. பித்ருக்கள் உங்கள் மீதிருக்கும் அவர்களின் நிறைவேறாத எதிர்பார்ப்புகளின் சுமையை இறக்கிவிட்டு அதை ஆசீர்வாதமாக மாற்றத் தொடங்கும் தருணம் இதுதான். உங்களுக்குள்ளிருந்து ஒரு குரல் எழும். இனி போதும், இனி அநீதி வேண்டாம். இந்த குரல்தான் உங்களின் கவசமாக மாறும். இந்த குரல்தான் பிற்காலத்தில் உங்கள் கேடயமாகவும் மாறும். இனி நான் சொல்லப்போவது முதல் விஷயத்தின் உண்மையான ஆழமாகும். பல ஆண்டுகளாக உங்கள் முதுகில் குத்தி கொண்டிருந்த அந்த நபர் யார்? அவரின் பெயருக்கான முதல் அறிகுறி உங்களுக்கு எப்படி வெளிப்படும்? மற்றும் அவர் செய்த ஒவ்வொரு தாக்குதலையும் அவர் மீதே திருப்பக்கூடிய அந்த தெய்வீக பரிகாரம் என்ன? இவை அனைத்தையும் அதே வரிசையில்தான் நான் உங்களுக்கு விளக்கப் போகிறேன். அப்போதுதான் உங்களுக்கு வெறும் தகவல் மட்டும் கிடைக்காமல் முழுமையான வழிகாட்டுதலும் கிடைக்கும். இப்போது நெஞ்சில் கை வைத்து உங்கள் வாழ்க்கையின் அந்த தருணங்களை நினைத்து பாருங்கள். எந்த காரணமும் இல்லாமல் உடல் சோர்வாக இருந்திருக்கும். இரவுகளில் தூக்கம் வராமல் இருந்திருக்கும். ஏதோ ஒரு அறியப்படாத பயம் உங்களை உள்ளுக்குள் அரித்திருக்கும். ஆனால் வெளியிலிருந்து பார்க்கும்போது எல்லாம் சாதாரணமாக தெரிந்திருக்கும். உங்கள் வாழ்க்கையின் வானத்தில் ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி ஒரு மறைந்திருக்கும் நபர், ஒரு குறிப்பிட்ட உறவு உங்களின் ஆற்றலை உறிஞ்சிக் கொண்டிருக்கிறது என்பதற்கான அறிகுறிகள்தான் இவை. அது உங்களுக்கு நன்மையை செய்வதில்லை, மாறாக உங்கள் வீழ்ச்சிக்கு காரணமாகிறது. இன்று அந்த முதல் மாபெரும் உண்மையின் திரை விலகப் போகிறது. நான் சொல்லும் அந்த எதிரி எப்போதும் தூரத்தில் நின்று கல் எறிபவர் அல்ல. அவர் அடிக்கடி உங்கள் வீட்டிற்கு வருவார். உங்கள் தேநீரை குடிப்பார். உங்கள் குழந்தைகளின் தலையை கோதிவிடுவார். உங்கள் முன்னால் உங்களை புகழ்ந்து பேசுவார். ஆனால் அவர் திரும்பி சென்றவுடனே அதே வாயிலிருந்து உங்களுக்கான வசைகளும் வரும். அதே பார்வைகள்தான் உங்கள் வீட்டிற்கான கெட்ட எண்ணத்தின் அம்புகளையும் வீசும். இந்த எதிரிக்கு உங்கள் பலவீனம் ரொம்ப நன்றாக தெரியும். அதனால் நேரடியாக தாக்காமல் உங்கள் நம்பிக்கையை பயன்படுத்தி உங்கள் வீட்டிற்குள்ளேயே நுழைந்து விடுவார். கவனமாக யோசியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இப்படி யாராவது இருக்கிறார்களா? அவர் வந்ததும் உங்கள் வீட்டில் அடிக்கடி சண்டைகள் வருமா? சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பிரச்சனை வருமா? குழந்தைகளின் சுபாவத்தில் திடீரென எரிச்சல் அதிகமாகுமா? காரணமில்லாமல் கணவன் மனைவிக்கிடையே சண்டை வருமா? அல்லது பண விஷயத்தில் திடீரென சிக்கல்கள் வருமா? இது வெறும் தற்செயல் அல்ல. இது அந்த மறைமுக தாக்குதலின் விளைவு. கீதை கூறுகிறது, எந்த நாளில் உங்கள் எதிரியை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்கிறீர்களோ அந்த நாளே உங்களின் பாதி வெற்றி உறுதி செய்யப்பட்டு விடுகிறது. இன்று பிரபஞ்சம் அதே பாதி வெற்றிக்கான சாவியை உங்களிடம் கொடுக்கப் போகிறது. இன்று இரவு 12:10 பிறகு செயல்படத் தொடங்கும் அந்த மகாநிலை முதலில் இதே முகமூடியின் மீது தான் தாக்கும். இந்த எதிரியை ஏதோ ஒரு எழுத்தை கொண்டோ பெயரை கொண்டோ அடையாளம் காண முடியாது. மாறாக அவர்களின் சுபாவத்தை வைத்தே அடையாளம் காண முடியும். அவர் முகம் அதே பழைய முகமாகத்தான் இருக்கும். ஆனால் அவரின் நடத்தையில் நீங்கள் காணும் திடீர் மாற்றத்தை உங்களால் கவனிக்காமல் விட முடியாது. ஒருவேளை அவர்கள் திடீரென வாய் தவறி பல ஆண்டுகளாக மறைத்து வைத்திருந்த அந்த இரகசியத்தை உங்கள் முன் உளறிவிடலாம். மூன்றாவது நபரின் மூலமாக அவர்களின் உண்மை முகம் உங்கள் முன் வரலாம். அல்லது அந்த நபரே தமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது உங்களுக்கு பின்னால் செய்த துரோகத்தின் பாரத்தை தாங்க முடியாமல் அவர்களின் நாவிலிருந்து உண்மை வெளிவரலாம். இந்த தருணத்தில் உங்களின் மிகப்பெரிய சோதனை தொடங்கும். பல நேரங்களில் நாம் உண்மையை அறிந்தும் அதை புறக்கணித்து விடுகிறோம். ஏனென்றால் நமக்கு நம்முடைய கற்பனைகள் தான் பிடிக்கும். ஆனால் இன்று நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டால் அபூர்வமாக வரும். இந்த ராஜயோகம் உங்கள் கையை விட்டு நழுவிவிடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகையால் தான் அறிகுறி கிடைத்தவுடனே உங்களிடமே நீங்கள் பொய் சொல்லிக் கொள்ளாதீர்கள். மனதில் தெளிவாக ஒப்புக்கொள்ளுங்கள். ஆம், இவர்தான் அந்த நபர் என்னை உள்ளுக்குள் உடைப்பதில் முக்கிய பங்கு வகித்தவர் என்று. அந்த நொடியிலிருந்தே உங்கள் வாழ்க்கையில் கர்மாக்களின் தராசு மாறத் தொடங்கும். இப்போது கேள்வி என்னவென்றால், இந்த எதிரியின் தாக்குதலை எப்படி திருப்புவது? கீதையின் அறிவு நமக்கு பழிவாங்க கற்றுக் கொடுக்கவில்லை, மாறாக தர்மத்தின் வழியில் உறுதியாக நிற்கவே கற்றுக் கொடுக்கிறது. எனவே நீங்கள் யாரோடும் சண்டையிடவோ பழிவாங்கவோ அல்லது கெட்ட வார்த்தைகளால் திட்டவோ தேவையில்லை. மாறாக உங்களை சுற்றி அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக கவசத்தை உருவாக்க வேண்டும். அதனால் அவர்களால் வீசப்படும் ஒவ்வொரு எதிர்மறை எண்ணமும் அவர்கள் மீதே திரும்பிச் செல்லும்.
இதற்காக இன்று இரவு முதல் தொடங்கக்கூடிய ஒரு சிறிய ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த விதியை உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடியுங்கள். கடிகாரம் இரவு 12 நெருங்கும் போது ஒரு கைப்பிடி கல்லுப்பை எடுத்து சிறிது தண்ணீரில் கலந்து உங்கள் வீட்டின் வாசல் படியை துடையுங்கள். பெரிய பூஜை எதுவும் தேவையில்லை. உண்மையான பக்தி மட்டுமே தேவை. கண்களை மூடிக்கொண்டு ஸ்ரீ அனுமனை நினைத்து கொள்ளுங்கள். பின்னர் மனதிற்குள் இப்படி சொல்லுங்கள்: ஹே சங்கட மோசனான அனுமனே, பிரபு ஸ்ரீ ராமரின் வழியிலிருந்து ஒவ்வொரு தடையையும் எப்படி நீக்கினீர்களோ அதே போல என் வாழ்க்கையில் மறைந்திருக்கும் ஒவ்வொரு எதிரியின் சக்தியையும் பயனற்றதாக மாற்றுங்கள். எனக்கு கெடுதல் நினைப்பவர்களுக்கு அந்த எண்ணங்களே அவர்களின் வாழ்க்கைக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கட்டும். என் வீட்டிற்கு உங்களின் பாதங்களின் அடைக்கலம் கிடைக்கட்டும். சில கணங்கள் ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட்டு உங்கள் கவனத்தை இதயத்தின் மீது குவியுங்கள். அதன் பிறகு உங்கள் வீட்டின் வாசலுக்கு அருகில் உட்புறமாக நின்று ஒருமுறை முழு பக்தியோடு கைகளை கூப்பி 3 முறை இந்த உறுதிமொழியை எடுங்கள். என் வீட்டிற்குள் யார் நுழைந்தாலும் அவர்கள் நல்ல எண்ணங்களோடு மட்டுமே வர வேண்டும். கெட்ட எண்ணத்தோடு வருபவர்களின் தீய நோக்கங்கள் இந்த வாசலிலேயே அழிந்து போகட்டும். இந்த வார்த்தைகள் சாதாரணமாக தோன்றலாம், ஆனால் உறுதிமொழி இதயத்திலிருந்து வரும்போது அதுவே மந்திரமாக மாறிவிடும். இன்று இரவு முதல் உங்கள் வீடு வெறும் செங்கல் மற்றும் கற்களால் ஆன கட்டடமாக இருக்காது. இது ஒரு தவ பூமியாக மாறத் தொடங்கும். அங்கு எதிர்மறை ஆற்றல் தானாகவே நிலைக்க முடியாது. இப்போது இந்த முதல் மாபெரும் சக்தியோடு இணைந்திருக்கும் 2வது மாபெரும் சக்தியை பற்றி கேளுங்கள். இதற்கும் உங்கள் செல்வம், உங்கள் அதிர்ஷ்டம் மற்றும் உங்கள் மரியாதை ஆகியவற்றுக்கும் தொடர்பு உள்ளது. எதிரியின் வலை பலவீனமடைய தொடங்கும் போது முதலில் பணம் வருவதற்கான கதவுகள் திறப்பதற்கான அறிகுறிகள் கிடைக்கத் தொடங்கும். பல நேரங்களில் பணம் வருவதற்கு சற்று முன்னால் ஏதாவது ஒரு தடை வந்து பாதையை மறித்து விடுவதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். பத்திரங்கள் முடங்கி போகும், பணப்பட்டுவாடா நின்று போகும், வாடிக்கையாளர் பின்வாங்கி விடுவார், நேர்காணலின் இறுதி கட்டத்தில் நிராகரிக்கப்படுவீர்கள். இவையெல்லாம் உங்கள் பணக்களஞ்சியத்தின் சாவி ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத தடையால் சிக்கி கொண்டிருக்கிறது என்பதற்கான அறிகுறிகள்தான். இன்றைக்கு பிறகு இந்த சாவி அசையத் தொடங்கும். இன்று சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு அடுத்த 72 மணி நேரத்திற்குள் உங்களுக்கு ஏதாவது ஒரு தகவல் செய்தி அழைப்பு அல்லது பழைய வேலை மீண்டும் தொடங்கப் போகிறது என்பதற்கான அறிகுறி நிச்சயம் கிடைக்கும். பழைய கொடுக்கல் வாங்கலின் பணம் திடீரென நினைவுக்கு வரலாம். வசூலாகாத கடனின் பணம் திரும்ப கிடைப்பதற்கான செய்தி வரலாம். நிலுவையில் இருந்த பில் பாஸ் ஆகலாம். புதிதாக ஒரு வேலை கைக்கு வரலாம் அல்லது ஒரு புதிய வாய்ப்பு உங்களை தேடி வரலாம். மக்கள் இதை அதிர்ஷ்டத்தின் விளையாட்டு என்பார்கள். ஆனால் இதுதான் இன்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த தன யோகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் கவனமாக இருங்கள். நாம் பகிராத செல்வம் நம்மிடம் நிலைக்காது என்பதையும் கீதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. செல்வம் என்பது வெறும் பணம் அல்ல. செல்வம் என்பது ஆற்றல். இந்த ஆற்றலை உங்களிடம் மட்டுமே தேக்கி வைத்தால் அது தேங்கி அழுகத் தொடங்கும். பின்னர் மெல்ல மெல்ல அது கையை விட்டு போய்விடும். ஆகையால் தான் இன்று முதல் ஒரு புனிதமான விதியை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கத் தொடங்குங்கள். இந்த 72 மணி நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் எந்த செல்வம், எந்த வாய்ப்பு, எந்த வெற்றி எதுவாக இருந்தாலும் அதில் குறைந்தபட்சம் ஒரு பகுதியை நீங்கள் சேவை தானம் அல்லது தேவைப்படுபவர்களின் நல்வாழ்வுக்காக கண்டிப்பாக செலவிடுங்கள். இப்போது என்னிடமே குறைவாகத்தான் இருக்கிறது, நான் என்ன தானம் செய்வது என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். தானம் என்பது பணத்தால் மட்டுமே செய்வது அல்ல. தானம் என்பது உணர்வுகளாலும் செய்யக்கூடியது. நீங்கள் பொருளாதார ரீதியாக வசதியாக இருந்தால் ஒரு ஏழையின் மருத்துவ செலவு, ஒரு பெண்ணின் கல்வி அல்லது திருமணம், ஒரு கோவிலில் விளக்கேற்றுவது, பசுவுக்கு உதவுவது அல்லது அன்னதானத்தில் உங்களின் பங்களிப்பை செய்யலாம். நீங்கள் இப்போது பண நெருக்கடியில் இருந்தால் உங்கள் நேரம், உங்கள் உழைப்பு, உங்கள் அறிவு அல்லது உங்கள் பிரார்த்தனையை தானம் செய்யலாம். ஒரு முதிய பெற்றோருக்கு ஆதரவாக இருப்பது, கவலையில் இருக்கும் ஒருவரின் பேச்சை பொறுமையாக கேட்பது, ஒரு துயரில் இருக்கும் நபருக்கு கடவுளின் நாமத்தை சொல்லிக் கொடுத்து அவர்களின் தைரியத்தை அதிகரிப்பது, இவையெல்லாம் கூட தானம்தான். மேலும் இவற்றின் புண்ணியம் பல நேரங்களில் பணதானத்தை விட அதிக பலனை தரும். இப்போது பணவரவில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு இரகசியத்தை கேளுங்கள். இதை மிகச்சிலரே புரிந்து கொள்கிறார்கள். உங்கள் வீட்டின் வடகிழக்கு பகுதி, அதாவது ஈசானிய மூலை, இது வாஸ்து மொழியில் ஒரு திசை மட்டுமல்ல,
இது உங்கள் வீட்டின் ஆற்றல் உள்வரும் வாசல். இங்கிருந்து தான் தெய்வீக சக்தி நுழைகிறது. இந்த மூலை எப்போதுமே அசுத்தமாக இருந்தால், அங்கு பயன்படாத பொருட்கள், காலணிகள், குப்பைகள், உடைந்த பாத்திரங்கள் அல்லது தேவையற்ற பொருட்கள் கிடந்தால், நீங்களே செல்வம் மற்றும் அதிர்ஷ்டத்தின் ஆற்றல் வரும் வழியை அடைத்துவிட்டீர்கள் என்று அர்த்தம். எனவே இன்று உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது முதலில் இந்த மூலையை சுத்தம் செய்யுங்கள். அங்கு பெருக்கி துடைத்துவிட்டு முடிந்தால் சிறிது கங்கை நீர் அல்லது சுத்தமான நீரை தெளித்து விடுங்கள். எந்த பெரிய ஆரவாரமும் தேவையில்லை. சுத்தமும் தூய்மையான எண்ணமும் மட்டுமே வேண்டும். அங்கு ஒரு நறுமணம் வீசும் சந்தனப்பத்தி அல்லது சிறிய நெய் தீபத்தில் சிறிது பச்சை கற்பூரத்தை போட்டு ஏற்றி வைத்துவிட்டு மனதிற்குள் லட்சுமி நாராயணனின் பெயரை உச்சரித்து இதை மட்டும் சொல்லுங்கள். ஹே நாராயணா, ஹே அன்னை லட்சுமி, என் வீட்டின் இந்த மூலையிலிருந்து அனைத்து சோம்பலையும், வறுமையையும், எதிர்மறை ஆற்றலையும் நீக்கிவிட்டு உங்களின் அருள் பாதங்களை இங்கே நிலைநிறுத்துங்கள். இதை நீங்கள் செய்யும்போது உங்களுக்குள்ளேயே ஒரு லேசான உணர்வு தோன்றும். பல ஆண்டுகளாக சுமந்திருந்த பாரத்தை யாரோ இறக்கி வைத்தது போல் இருக்கும். நினைவில் கொள்ளுங்கள், செல்வம் கடின உழைப்பால் மட்டுமல்ல, நல்லெண்ணத்தாலும் ஈர்க்கப்படுகிறது. நீங்கள் எவ்வளவு அதிகமாக மற்றவர்களின் நன்மைக்காக நினைக்கிறீர்களோ, எவ்வளவு அதிகமாக உண்மையுடனும் நேர்மையுடனும் உங்கள் வேலையை செய்கிறீர்களோ, அவ்வளவு வேகமாக உங்கள் தன யோகத்தின் இன்ஜினில் எரிபொருள் நிரம்பிக்கொண்டே இருக்கும். இதனால் தான் பல நேரங்களில் குறைவான படிப்பறிவு கொண்ட ஆனால் உண்மையான மனிதர்கள் திடீரென மிகவும் உயர்ந்து விடுகிறார்கள். ஆனால் மிகவும் புத்திசாலியான மனிதர்கள் அங்கேயே தங்கிவிடுகிறார்கள். இது வெறும் அதிர்ஷ்டம் அல்ல, இது உள்ளிருக்கும் நோக்கமும் மேலிருந்து கிடைக்கும் கிருபையும் சேர்ந்த ஒரு சமன்பாடு. இப்போது இரண்டாவது மாபெரும் சக்தியின் ஆழம் இங்கிருந்து தான் தொடங்குகிறது. இன்று இரவு 12:10 பிறகு முதல் அடுத்த 72 மணி நேரம் வரை உங்களுக்கு கிடைக்கும் எந்த வாய்ப்பையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். எந்த ஒரு அழைப்பு, எந்த ஒரு குறுஞ்செய்தி, எந்த ஒரு சந்திப்பு, ஏதேனும் பழைய வேலை மீண்டும் தொடங்குவதற்கான முன்மொழிவு, ஏதேனும் ஒரு சிறிய வியாபார யோசனை பகுதி, நேர வேலை அல்லது ஏதாவது உறவினர் நண்பர் கொடுத்த அறிவுரை, இவை அனைத்தும் பிரபஞ்சம் அனுப்பிய வாய்ப்புகளின் கதவுகள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பயத்தையும் சோம்பலையும் நீக்கிவிட்டு விழிப்புணர்வு மற்றும் பிரார்த்தனையின் வெளிச்சத்தில் அந்த கதவை அடையாளம் காண வேண்டும். இப்போது விஷயம் மெல்ல மெல்ல அந்த இடத்தை வந்தடைகிறது. அங்குதான் மூன்றாவது மற்றும் மிக ஆழமான மகா அறிவிப்பு தனது உருவத்தை எடுக்கிறது. இந்த அறிவிப்பு வெறும் பணத்துடனோ அல்லது எதிரியுடனோ மட்டும் சுருங்கிவிடாது. இது உங்கள் மூச்சு, உங்கள் ஆரோக்கியம், உங்கள் வீட்டின் உயிர் மற்றும் இதுவரை உங்களுக்கு கண்ணா பின்னால் அமைதியாக நின்று கொண்டிருந்த உங்களை சூழ்ந்துள்ள அந்த கண்ணுக்கு தெரியாத ஆபத்து ஆகியவற்றுடன் தொடர்புடையது. இந்த கண்ணுக்கு தெரியாத நிழலிலும் கூட தெய்வீகத்தின் கதிர் விழப்போகும் நேரம் வந்துவிட்டது. இப்போது அந்த மூன்றாவது மற்றும் மிக ஆழமான மகா அறிவிப்பை பற்றி பேசுவதற்கான நேரம் வந்துவிட்டது. இது இதுவரை திரைக்கு பின்னால் இருந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தி வந்திருக்கிறது. நீங்களே சிந்தித்து பாருங்கள். பணப்பற்றாக்குறை மட்டும்தான் பிரச்சனையா என்ன? பணம் இருந்தாலும் அமைதி இல்லாத வீடுகள் எத்தனை இருக்கின்றன? யாராவது ஒருவருக்கு தொடர்ந்து உடம்பு சரியில்லாமல் போகும். மருந்து மேல் மருந்து சாப்பிடுவார்கள். ஆனால் நோய் ஏதோ ஒரு ரூபத்தில் திரும்ப வந்துவிடும். ஒருவரின் வழக்கு பல ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் சிக்கியிருக்கும். ஒருவருக்கு தங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்களை பிரிந்து உள்ளுக்குள்ளேயே உடைந்து போயிருப்பார்கள். ஒருவரின் மனதில் திடீரென எதிர்மறை எண்ணங்கள் வந்து வாழும் ஆசையே குறைந்துவிடும். இவையெல்லாம் வெறும் தற்செயல் நிகழ்வுகள் அல்ல. உங்கள் மீது ஒரு ஆழ்ந்த ஆன்மீக அழுத்தம், ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆபத்து உங்களை சுற்றி அமைதியாக பரவி இருக்கிறது என்பதற்கான அறிகுறிகள்தான் இவை. ஜோதிட ரீதியாக பார்த்தால் பல நேரங்களில் கிரகங்களின் அமைப்பு ஆன்மீக தடைகளை உருவாக்கி வாழ்க்கையை சுற்றி ஒரு வளையத்தை விடும்படி அமைந்திருக்கும். இவை எப்போதும் மரணம் வரை கொண்டு செல்வதில்லை. ஆனால் ஒரு மனிதனை எல்லா விதத்திலும் உள்ளுக்குள் உடைத்து விடுகின்றன. யாரோ ஒருவர் மேலிருந்து தன்னுடைய சந்தோஷங்களை எல்லாம் பூட்டி வைத்திருப்பதைப் போல அந்த மனிதன் உணர்வான். இப்போது செயல்படத் தொடங்கும் அந்த மூன்றாவது மாபெரும் சக்தி இதே பூட்டின் சாவியை எடுத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையின் கதவில் நிற்கிறது. இன்று இரவு கடிகாரம் 12:10 பிறகு புதிய நேரத்தை எழுதத் தொடங்கும். அந்த தருணத்திலிருந்து அடுத்த சில மணி நேரங்கள் உங்களுக்கு மிகவும் நுட்பமான ஆனால் தீர்க்கமானவையாக இருக்கும். குறிப்பாக இரவு சுமார் 1 மணிக்கு மேல்
உங்கள் வீட்டின் சூழலில் ஒரு லேசான மாற்றம் தொடங்க ஆரம்பிக்கும். ஒருவேளை நீங்கள் திடீரென ஆழ்ந்த தூக்கத்திற்கு செல்லலாம். பழைய கனவு ஒன்று மீண்டும் வரலாம். ஏதேனும் ஒரு தெய்வீக அறிகுறி, ஒரு ஒளி, ஒரு பெயர், ஒரு மந்திரம் உங்களுக்குள்ளேயே தானாகவே விழித்து கொள்ளலாம். இதை சாதாரண கனவாக நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களுக்காக மேலிருந்து ஒரு புதிய அத்தியாயம் எழுதப்படும் தருணம் அது. ஆனால் கடவுளின் கருணையும் யார் தானாகவே ஒரு படி எடுத்து வைக்கிறார்களோ அவர்களின் தலைமீதே நிலைத்திருக்கும். கீதையில் பகவான் தெளிவாக கூறுகிறார், தெய்வீகமும் மனித முயற்சியும் இரண்டும் சேர்ந்தே பலனை தருகின்றன. விதியை மட்டுமே நம்பியிருப்பவன் அங்கேயே தங்கிவிடுகிறான். ஆனால் யார் அந்த சிறிய சரியான அடியை எடுத்து வைக்கிறானோ அவனின் படகை கடவுளே கரை சேர்க்கிறார். எனவே இந்த மூன்றாவது மகா அறிவிப்பை உங்கள் வாழ்க்கையில் அழிக்க முடியாத ஒரு கல்லெழுத்தாக மாற்றுவதற்கு ஒரு சிறிய ஆனால் மிகவும் ஆழமான காரியத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இன்று மாலை கடந்து இரவு நெருங்கும் போது தூங்குவதற்கு முன் உங்கள் வீட்டின் பூஜை அறைக்கு அல்லது தினமும் நீங்கள் வணங்கும் அந்த மூலைக்கு செல்லுங்கள். அங்கு ஒரு மண் விளக்கு அல்லது சாதாரண சிறிய தீபத்தை எடுத்து அதில் பசுநெய் ஊற்றுங்கள். நெய் இல்லை என்றால் நல்லெண்ணெய் ஊற்றலாம். அதில் ஒரு சிறிய கல்கண்டு அல்லது ஒரு சிட்டிகை சர்க்கரையை போட்டு தீபம் ஏற்றுங்கள். விளக்கை ஏற்றுவதற்கு முன் உங்கள் மனதை அமைதிப்படுத்தி கொள்ளுங்கள். 2 முறை ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட்டு மனதிற்குள் இப்படி சொல்லுங்கள்: ஹே மகாதேவா, ஹே சங்கட மோசனான அனுமனே, ஹே பாக்கேஸ்வர், தாமின் ஒவ்வொரு கணமும் விழித்திருக்கும் கடவுளே, இன்றைய இந்த இரவை என் வாழ்க்கையின் புதிய பிறப்பாக மாற்றுங்கள். என் மீது சுற்றும் எந்த கண்ணுக்கு தெரியாத ஆபத்தாக இருந்தாலும் அதை நீங்களே உங்களின் பாதங்களில் அடக்கி கொள்ளுங்கள். பின்னர் அந்த தீபத்தை அனுமன் அல்லது உங்களுக்கு இஷ்டமான தெய்வத்தின் முன் வைத்து குறைந்தது 11 முறை மகா மிருத்யுஞ்சய மந்திரம் அல்லது ஸ்ரீராம நாமத்தை ஜபியுங்கள். மந்திரம் நினைவில் இல்லை என்றால், ஹே இறைவா, என் வாழ்க்கையின் ஒவ்வொரு தீய சக்தியையும் நீக்கிவிடுங்கள். என் ஆயுள், என் குடும்பத்தின் பாதுகாப்பு, என் குழந்தைகளின் நலன் மற்றும் என் வீட்டின் அமைதியை காத்தருளுங்கள் என்ற உணர்வை மட்டும் மனதில் வையுங்கள். வார்த்தைகள் குறைந்து போகலாம், ஆனால் உணர்வு உண்மையாக இருந்தால் அதுவே மிகப்பெரிய மந்திரமாக மாறிவிடும். இதன் பிறகு உங்கள் 2 கைகளையும் விளக்கின் சுடருக்கு மேல் லேசாக அசைத்து அந்த வெப்பத்தை உங்கள் கண்களிலும் தலையிலும் நெஞ்சிலும் வைத்து கொள்ளுங்கள். இது வெறும் திலகம் இடுவதல்ல, இது உங்களுக்கும் உங்கள் இஷ்ட தெய்வத்திற்கும் இடையிலான பாதுகாப்பு கவசத்தின் முத்திரை. இப்போது நேராக முன்பு பேசப்பட்ட வீட்டின் அந்த வடகிழக்கு பகுதியை நோக்கி செல்லுங்கள். அங்கு சென்று மனதிற்குள் இப்படி ஒரு கற்பனை செய்யுங்கள்: இந்த விளக்கின் வெளிச்சம் அந்த மூலை வரை சென்று பல ஆண்டுகளாக மறைந்திருந்த ஒவ்வொரு தந்திர மந்திரத்தையும், ஒவ்வொரு கெட்ட பார்வையையும், ஒவ்வொரு தீய ஆற்றலையும் சாம்பலாக்கிவிட்டது என்று. 3வது மகா அறிவிப்பு இங்கிருந்துதான் தன் வேலையை தொடங்குகிறது. பல ஆண்டுகளாக தொடர்ந்து வந்த நோய்கள் குறையத் தொடங்கும். பல ஆண்டுகளாக தேங்கி கிடந்த வழக்குகளில் ஒரு வேகம் பிறக்கும். முறிந்து போன உறவுகளில் மீண்டும் பேசுவதற்கான புதிய வாய்ப்புகள் உருவாகும். இவையெல்லாம் ஒரே இரவில் நடந்துவிடாது, ஆனால் மிக வேகமாக நடக்கத் தொடங்கும். உங்கள் மனதை எப்போதும் பாரமாக வைத்திருந்த அந்த பிரச்சனையை ஏதோ ஒரு உள்சக்தி திடீரென குறைத்து விட்டதை நீங்கள் உணர்வீர்கள். முன்பு பயம் மட்டுமே தெரிந்த இடத்தில் இப்போது சாத்தியக்கூறுகள் தெரிய ஆரம்பிக்கும். இன்னொரு ஆழமான விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். கிரக தோஷங்கள் அல்லது எந்த ஒரு அசுப யோகத்தின் மிகப்பெரிய தாக்கமும் ஒரு மனிதனின் மனதில்தான் ஏற்படும். எப்போது மனம் தோல்வியை ஒப்புக்கொள்கிறதோ அப்போது கிரகங்களின் பிடி இன்னும் பலமாகி விடுகிறது. ஆனால் எப்போது மனம் கீதையின் தத்துவத்தில் நிற்கிறதோ, கடமையை செய்து கொண்டே, இரு பலனை பற்றி கவலைப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று அந்த நொடியிலிருந்தே கிரகங்களின் பிடி தளரத் தொடங்கும். ஆகையால் தான் இன்று முதல் ஒரு சிறிய உறுதிமொழியை உங்கள் வாழ்க்கையில் சேர்த்து கொள்ளுங்கள். எப்போது மனம் பயப்படுகிறதோ, எப்போது எதிர்காலம் இருட்டாக தோன்றுகிறதோ அப்போது மெதுவாகச் சொல்லுங்கள்: நான் தனியாக இல்லை, என்னுடன் என் கடவுள், என் பித்ருக்கள், என் குல தெய்வம் மற்றும் என் சொந்த ஆன்மாவும் நிற்கிறது. இந்த வாக்கியம் சிறியதுதான், ஆனால் இதன் பின்னால் எண்ணற்ற யுகங்களின் சக்தி மறைந்திருக்கிறது. இப்போது மற்றொரு நுட்பமான அறிகுறியை கவனியுங்கள். இரவு வெகுநேரம் வரை வெறும் கைபேசியின் திரை மட்டுமே ஒளிரும் வீடுகளில், கடவுளின் பெயர் சொல்லப்படாத வீடுகளில் அறியாமலேயே கவலைகள், மனச்சோர்வு மற்றும் அமைதியின்மை அதிகரிக்கத் தொடங்குகின்றன. இன்றைக்கு பிறகு தூங்குவதற்கு முன் ஒரு முறையாவது சத்தமாக ஜெய் ஸ்ரீராம், ஹர ஹர மகாதேவ் அல்லது ஜெய் பாலாஜி மகாராஜ் என்று கண்டிப்பாக சொல்ல முயற்சி செய்யுங்கள்.
இது வெறும் முழக்கமல்ல, இது உங்கள் வீட்டின் சுவர்களை அதிரச் செய்யும் எதிர்மறை எண்ணங்களை வெளியேற்றும் ஒரு அலை. தினமும் ஒரு முறையாவது முழு மனதுடன் கடவுளின் பெயர் ஒலிக்கும் வீட்டில் ஆபத்து வருவதற்கு முன்பே தயங்குகிறது. ஒரு முறை யோசித்து பார்க்கிறது. மூன்றாவது மாபெரும் சக்தி உங்களுக்கு ஆன்மீக விழிப்புணர்வை மட்டும் கொடுக்காது, மன வாழ்க்கை விழிப்புணர்வையும் கொடுக்கும். தங்களின் ஆரோக்கியத்தில் அலட்சியமாக இருந்தவர்கள், உடலை தொடர்ந்து புறக்கணித்து வந்தவர்கள், தங்கள் தூக்கம், தங்கள் உணவு பழக்கம், அன்றாட நடைமுறை ஆகியவற்றை புறக்கணித்து வந்தவர்களுக்கு அடுத்த சில நாட்களில் ஏதாவது ஒரு வழியில் ஒரு எச்சரிக்கை அல்லது அறிவுரை கண்டிப்பாக கிடைக்கும். இதை நீங்கள் புறக்கணிக்க வேண்டாம். உங்கள் உடல் உங்களுக்கு ஏதோ ஒரு அறிகுறியை கொடுக்கிறது என்று உங்களுக்கு தோன்றினால், சோர்வு, உடல் பாரம், தொடர்ச்சியான எரிச்சல், மூச்சு திணறல் அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது தொடர்ந்து இருந்தால் அதை வெறும் அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பிவிட்டு விடாதீர்கள். மாறாக இது கடவுளின் அறிகுறி என்று கருதி தேவையான நடவடிக்கைகளை எடுங்கள். தன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இருப்பவர்களை மட்டுமே கடவுளும் மாற்றுகிறார். இப்போது ஒரு முக்கியமான ஆன்மீக விதியை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பெரிய கிருபை கிடைக்கப் போகிறது என்றால் முதலில் உங்கள் பக்திக்கான சோதனை வரும். மேலோட்டமாக பார்த்தால் இந்த சோதனை இதை பகிர்வது போன்ற சிறிய செயலாக நமக்கு தோன்றலாம். ஆனால் பிரபஞ்சத்தின் விதி என்னவென்றால், உலகத்தில் நீங்கள் பரப்பும் எந்த ஆற்றலாக இருந்தாலும் அதுவே பன்மடங்காக உங்களிடம் திரும்ப வரும். ஒளியின் செய்தியாய் இருந்தாலும், நம்பிக்கையின் வார்த்தையாய் இருந்தாலும், கடவுளின் பெயராய் இருந்தாலும், பாதிக்கப்பட்ட ஒருவருக்கான பிரார்த்தனையாய் இருந்தாலும், உடைந்த மனிதனுக்கான தைரியமான வார்த்தையாய் இருந்தாலும், அதை நீங்கள் எத்தனை பேருக்கு கொண்டு சேர்க்கிறீர்களோ அதே அலை உங்கள் வாழ்க்கையில் பல மடங்கு பெருகி திரும்ப வரும். எனவே இந்த செய்தியை உங்களுக்குள் மட்டுமே சுருக்கி கொள்ள வேண்டாம். உங்களுக்கு தெரிந்தவர்கள் எவர் போராடி கொண்டிருக்கிறார்களோ, யார் உடைந்து போயிருக்கிறார்களோ, யார் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார்களோ, எவர்களுக்கு தங்கள் வாழ்க்கையில் இனி எதுவுமே மாறாது என்று தோன்றுகிறதோ அவர்களிடம் இந்த நம்பிக்கையின் ஒளியை கண்டிப்பாக கொண்டு செல்லுங்கள். நீங்கள் வேறு ஒருவரின் வாழ்க்கையில் ஒளியை கொண்டு வரும்போது கடவுள் உங்கள் வீட்டின் ஜன்னலையும் திறந்து விடுகிறார். இதனால் தான் அடிக்கடி சொல்லப்படுகிறது, நற்செய்தியை நிறுத்தி வைப்பவன் அறியாமலேயே தன் சொந்த பாதையில் கோடாரியை வைத்து கொள்கிறான் என்று. சொல்லப்போனால் தன் சொந்த காலிலேயே கோடாரியால் அடித்து கொள்கிறான். ஆனால் இதை பரப்புகிறவனின் வாழ்க்கையில் புதிய வழிகள் திறக்கின்றன. இறுதியாக இன்றைய நாளின் நுட்பமான ஆற்றல்களை பற்றி பேசுவோம். அப்போதுதான் எந்த நேரம் உங்களுக்கு எந்த வேலைக்கு உகந்தது என்பது உங்களுக்கு தெரியும். இன்றைய நாளின் வெற்றி போன்ற சுப நேரம் காலையின் தொடக்க நேரத்தில் செயல்படும். சூரியன் தன் ஒளியுடன் ஆகாயத்தில் உயரத் தொடங்கும் போது உங்களின் முக்கியமான முடிவுகளை தொடங்க நீங்கள் அந்த நேரத்தை பயன்படுத்தலாம். எந்த ஒரு புதிய வேலை, எந்த ஒரு பிரார்த்தனை, எந்த ஒரு உறுதிமொழி, எந்த ஒரு ஆன்மீக பயிற்சி அல்லது எந்த ஒரு சுப காரியத்தின் தொடக்கமாக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் அதிக நிலைத்தன்மையை தரும். ஆம் நண்பர்களே, மதியத்தின் ஒரு பகுதியில் ராகுவின் அசுப சக்தி செயல்பட்டு கொண்டிருக்கும். அப்போது மனம் அதிகமாக அலைபாயத் தொடங்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கும் எரிச்சல் அதிகமாகலாம். தவறான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. இந்த காலத்தில் எந்த பெரிய நிதி சார்ந்த ஒப்பந்தம் அல்லது புதிய கடன் பெரிய ஒப்பந்தங்களில் கையொப்பமிடுதல் அல்லது வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் முடிவை எடுப்பதை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். மாறாக இந்த நேரத்தை அமைதியாக இருந்து திட்டமிட்டு பழைய வேலைகளை சரிபார்த்து கழிப்பது மிகவும் பொருத்தமாக இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் புதிய காணொளியில் சந்திப்போம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றி. உங்கள் நாள் நல்ல நாளாகவும் சுபமான நாளாகவும் அமையட்டும்.